போன வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேபாளில் நடந்த சம்பவம் பார்த்துருக்கீங்களா? டிவியில் பார்த்துருக்கீங்களா? நேபாளில் ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. அந்த ஆட்சி மாற்றத்திற்கு காரணமே உங்களை போன்ற இளைஞர்கள் தான். நேபாளில் தொடர்ந்து அங்கே ஊழல் ஆட்சி நடைபெற்றது. மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, எங்கே பார்த்தாலும் ஊழல் தலைவிரித்து ஆடியது. அதனால் அங்கே இருக்கின்ற அத்துணை இளைஞர்களும் கோபத்தில் ஒன்று சேர்ந்து அங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த முறை சரியில்லை. வன்முறையில் ஈடுபட்டாங்க, எவ்வளோ பேர் இறந்தாங்க, எதாவது கொளுத்துனாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் வேண்டாம். உங்களால் அமைதியான முறையிலே ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும். அது நிச்சயமா உங்களால் முடியும். என் தம்பிகளால், என் தங்கைகளால் உறுதியாக முடியும். அது இதே போன்ற ஒரு ஆட்சி மாற்றம் கடந்த ஆண்டு பங்களாதேஷ், நம்முடைய பக்கத்து நாடு பங்களாதேஷிலே இதே ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. அதுவும் உங்களை போன்ற இளைஞர்களால் ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. ஆனால் அதையும் சில வன்முறை நடந்தது. அது தப்பு, நடந்த விதம் தப்பு, ஆனால் நடந்தது சரி. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில, நம்முடைய பக்கத்து நாடு இலங்கையிலே அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. அதே ஆட்சி மாற்றம் உங்களை போன்ற இளைஞர்களால் நடந்தது. ஆக இலங்கையில ஆட்சி மாற்றம், பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம், நேபாளிலே ஆட்சி மாற்றம் யாரால? உங்களை போன்ற இளைஞர்களால் நடந்தது. இன்னும் 6 மாதத்திலே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும். யாரால? உங்களை போன்ற இளைஞர்களால். உங்களை போன்ற இளைஞர்கள். காரணம், உங்களுக்காக ஆட்சி மாற்றம் வேண்டும். வருகின்ற தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும். இன்னும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால், இங்கு வந்திருக்கின்ற என் தாய்மார்களுக்கும், நான் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெற்றோர்களுக்கும் நான் சொல்லுகின்ற செய்தி இது. ஒரு மருத்துவனாக, நான் டாக்டர், மருத்துவனாக நான் சொல்றேன், முன்னாள் இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்றேன், மறுபடியும் தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்தா உங்க பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் நீங்க மறந்துடுங்க. ஏன்னா இது சாதாரண செய்தி இல்லமா, சாதாரண பிரச்சனை இல்லமா. இது குடிச்சிட்டு வந்தா தெரிஞ்சிடும், நாத்து அடிக்கும் தெரிஞ்சிடும் குடிச்சிட்டு வந்திருக்கிறான்னு. ஆனால் போதை மாத்திரை, போதை பவுடர், போதை ஊசி போட்டான்னா தெரியறதுக்கு 1 வருஷம் ஆயிடும் உங்களுக்கு. ஏதோ போட்டுக்கிட்டு ஊசி போட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு வீட்டில் வந்து படுப்பான், சாப்பிடுவான், பண்ணுவான், அவ்வளோதான். உங்களுக்கும் தெரியாது. 1 வருஷத்துக்கு அப்புறம் அவனை மீட்டெடுக்க முடியாது. இதுதான் எல்லா கிராமத்திலையும், எல்லா நகரத்திலையும், எல்லா ஊர்லயும் இருக்கு. இந்தியாவிலே போதைன்னு சொன்னா பஞ்சாப் மாநிலம் தான் இருந்தது. ஏன்னா அங்க பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தது. ஆனா பஞ்சாபை மிஞ்சுகின்ற தமிழ்நாடு. காரணம், ஒரே காரணம், ஒருத்தவர் தான், மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் தான் காரணம். வேற யாரையும் நான் பழி சொல்ல மாட்டேன். தமிழ்நாடு காவல்துறை திறமையானவர்கள். காவல்துறைக்கு தெரியாம ஒரு கஞ்சா போட்டுல யாராவது விற்க முடியுமா? முடியாது. விற்கிறவன் யாரு? திமுக காரன் தான். காவல்துறை அவனை பிடிச்சாங்கன்னா உடனே ஒரு ஃபோன் பண்ணுவான். திமுக ஒன்றியம், நகரம், பேரூர், மாவட்டம் ஃபோன் பண்ணோம். சார் அதில் எங்காளி சார் விட்டுடு சார். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் சரி வேலை போயிடும், டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் சொல்லிட்டு இதுதான் நடந்துட்டு இருக்குமா. அதாவது திமுகவுக்கு தமிழ்நாடு மக்கள் இதுக்கு முன்பு 3 முறை 3 தேர்தல்கள், தொடர்ந்து 3 தேர்தல்களுக்கு தமிழ்நாடு மக்கள் வாக்களித்தார்கள். ஏதோ போன தேர்தலில் மட்டும் கிடையாது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல். அதுல திமுகவுக்கு 40ல் 39 தொகுதிகள் வெற்றி பெற வைத்தீர்கள் தமிழக மக்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் அவர்களை, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஆக்கினீர்கள் தமிழக மக்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தல், கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள். நினைச்சு பாருங்க, 3 தேர்தல்களில் தொடர்ந்து திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த தமிழக மக்கள், அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? மாற்றார். திமுக மீது நம்பிக்கை வைத்து 3 தேர்தலில் வெற்றி பெற வைத்த தமிழக மக்களுக்கு மாற்றாக திமுக உங்களுக்கு என்ன செய்தது? ஏமாற்றம், ஏமாற்றம், பட்ட நாமம் போட்டு எல்லாத்தையும் கொள்ளடிச்சு. அதுவும் இந்த சீர்காழி தொகுதி, இந்த தொகுதியில் ஏதாவது ஒரு முன்னேற்றம், ஏதாவது ஒரு தொழில், மானம் பார்த்து, விவசாய பூமி, விவசாயத்தை நம்பி இருக்கின்றது. காலங்காலமாக எந்த ஒரு முன்னேற்றம், வேலை வாய்ப்பு கிடையாது. ஆனா இந்த விவசாய மண்ணை பாதுகாப்பது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லைனா இந்த விவசாய மண்ணை அழிச்சிட்டு இருப்பாங்க. இது நான் ஏதோ சொல்லணும்னு சொல்லல. திமுக கடந்த ஆட்சி காலத்தில் 2006, 2011 ஆட்சி காலத்தில்
பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் என்ன எங்க கொண்டு வந்தாங்க? சீர்காழி ஒன்றியத்தில் கொள்ளிட ஆற்று தெற்க 20 கிராமம், கொள்ளிட ஆற்று வடக்கில் 25 கிராமம். பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் ரெண்டுத்துல அங்கே 25 கிராமம், இங்கே 20 கிராமம். 45 கிராமத்தை அப்புறப்படுத்தி உங்களெல்லாம் அங்கிருந்து விரட்டி பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் இங்க எங்க முப்போகம் விளைகின்ற பொன்னான இந்த விவசாய மண்ணை அழிச்சு அங்க பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் சொன்னாங்க. வந்தது கோவம். ஒவ்வொரு கிராமமா நான் போனேன். 45 கிராமத்துக்கும் நான் போய் மக்களை திரட்டி பாருங்க, உங்க அடையாளமே அழிஞ்சிடும், என் பின்னாடி வாங்க, வந்து போராடுங்கன்னு ஒவ்வொரு ஊரா போய் துண்டு பிரசுரம் கொடுத்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், அழுத்தம், சட்டமன்றத்தை நாடால் எல்லாம் பேசி இந்த திட்டத்தை நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த அன்புமணி ராமதாசன். வளர்ச்சி, இது வளர்ச்சி திட்டம் கிடையாது. நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது. நமக்கு தொழிற்சாலைகள் வேணும், வேலை வாய்ப்பு வேணும், பொருளாதார முன்னேற்றம் வேணும். ஆனால் இது வளர்ச்சி கிடையாது. மண்ணை அழித்து, விவசாய மண்ணை அழித்து அங்கே தொழிற்சாலையை கொண்டு வந்தா எனக்கு வேணாம் ஐயா, எனக்கு மண்ணு தான் முக்கியம். ஏன் எனக்கு இந்த மண்ணு முக்கியம்? இந்த மண்ணு தான் இதுக்கு முன்பு 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்த இந்த மண். என்னுடைய நோக்கம், என்னுடைய ஆசை என்ன? வருகின்ற 1000 ஆண்டுகள் இந்த மண் நம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும், சோறு போடணும். இன்னைக்கு இந்த மண்ணை அழிச்சிட்டு நாளைக்கு உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பசங்க சோறுக்கு எங்க போறாங்க? அதனால தான் நான் சொல்றேன், இந்த மண்ணை அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நம்ம இடையில வந்தவங்க, இடையில வந்து இந்த மண்ணை நம்ம அனுபவிச்சு இதுல சாப்பாடு சாப்பிட்றோமா, சாப்பிட்டுட்டு இந்த மண்ணை பத்திரமா அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் விட்டு செல்வது இது நம்ம கடமை. பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் நீ ராமநாதபுரத்தில் தொடங்கு, அங்க தரிசு நிலம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கு. இங்க நமக்கு உணவளிக்கின்ற முப்போகம் விளைகின்ற இந்த மண்ணில் உனக்கு எதுக்கு? கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கட்டணும் எத்தனை கோரிக்கை, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கோரிக்கை. ஏன் கட்ட மாட்டானுங்க தெரியுமா? தடுப்பணை ஏன்? மணல் கொள்ளை அடிக்க முடியாது. படுபாவீங்களா, உங்க பேராசரிக்கு ஏன்டா இவங்களா இங்க விவசாயிகளை பாதிக்கப்படுற? கொள்ளிடம் ஆற்று தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய அகலமான பெரிய ஆறு. அது கொள்ளிடம், எவ்வளோ தண்ணி வேணா கொள்ளுகின்ற இடம் அது கொள்ளிடம். அப்படிப்பட்ட அந்த தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஆறு காவிரியோட கிளை. இதுல ஏன் தடுப்பணை கட்ட மாட்டாங்க? மணல் கொள்ளை அடிக்க முடியாதா? அதாவது ஒரு கணக்கு நான் சொல்றேன். அதாவது திமுக ஆட்சி 2021 வந்தது. ஒரு வருஷம் அமைதியா இருந்தாங்க, ரூட்டு ஊத்து பார்த்தாங்க, யாராவது பேசுறாங்களா, சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான்? 2022 தமிழ்நாட்டில் 26 மணல் குவாரியை கொண்டு வந்தான். 26, அதுல கிட்டத்தட்ட 11 கொள்ளிடத்தில். கணக்கு 2023 24 அந்த நிதி ஆண்டுல அந்த 26 மணல் குவாரிகளில் மொத்தம் எவ்வளவு தெரியுமா வருமானம்? அதிகாரப்பூர்வமா அரசுக்கு வந்தது 22 கோடி. எவ்வளவு தெரியுமா வந்திருக்கணும் அரசுக்கு வருமானம்? 20,000 கோடி. வந்தது எவ்வளோ? வெறும் 22 கோடி. எவ்வளோ? 26 மணல் குவாரிகள். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மணல் குவாரியிலும் ஒரு வருஷம் முழுவதும் வருமானமா 22 கோடியாம். எவ்வளோ பெரிய ஒரு ஊழல் இதுல நடந்தது, எவ்வளோ பெரிய ஏமாற்று. ஆக அவங்க கணக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த வருஷம் முழுவதும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை குவாரி மணல் குவாரிகளையும் வந்தது எவ்வளவு தெரியுமா மணல் எடுத்தாங்களா? 9500 யூனிட் மணல் எடுத்தாங்களாம். இது ஒரு குவாரியில ஒரு நாள் எடுக்கிற மணல். இது அப்பனா என்ன கணக்கு தெரியுமா? ஒரு குவாரியில ஒரு நாளைக்கு வெறும் 9 லாரி தான் மணல் எடுக்கிறாங்களாம். அப்படியா? அப்படியா? இது நான் சொல்லப்பா, தமிழ்நாடு அரசு கணக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு மணல் குவாரியில 9 லாரியில மட்டும்தான் 26 யூனிட் மணல் எடுக்கிறாங்களாம் ஒரு நாளைக்கு. கவர்மெண்ட் சொல்ற கணக்கு. அங்க போய் பார்த்தா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்ல வரிசையா நிக்குது ஆயிரக்கணக்கான லாரி. ஆக அப்போ 22 கோடியை கணக்கு காமிச்சு 20,000 கோடி கொள்ளடிச்சுக்கின்ற, ஒரு வருஷத்துக்கு கொள்ளடிக்கிற திமுக ஆட்சியில் இருக்கணுமா வேணாமா? போதையா, எனக்கு குவாரி வேணாயா, தடுப்பணை கட்டு. தடுப்பணை ஏன் கட்ட மாட்டோம்? தடுப்பணை கட்டினா 5 கிலோமீட்டர் தண்ணி நிற்கும்.
அந்த தண்ணி நின்றுதுன்னா உங்க ஏரி, உங்க சுத்தி இருக்கிற ஏரியோ குளமோ கிணறோ போரோ எல்லாம் தண்ணி மேல வரும். கடல் நீர் உள்ள வராது. அதனால்தான் நான் எத்தனையோ போராட்டம். அலகுடியில் தடுப்பணை கட்டணும், ஆதனூர் குமாரமங்கலம் பகுதி அங்க தடுப்பணை கட்டணும்னு 2010, 11, 12 3 ஆண்டுகள் தொடர்ந்து போராடி, அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் 2014 அறிவிச்சாங்க. அறிவிப்பு 2017 என் தலைமையில் ஒரு போராட்டம் நடந்ததுங்க தான், கொள்ளிடத்தில் போராட்டம் நடத்தி, பிறகு 2018 மறுபடியும் அதற்கு 380 கோடி ஒதுக்கீடு. அதன் பிறகு மறுபடியும் அந்த திட்டம் செயல்படுவதற்கு போராட்டம். தலையெழுத்து பாருங்க. இதெல்லாம் இது செயல்படுவதற்கு ஒரு போராட்டம். இந்த போராட்டம் ஏன் அது அறிவிக்கிறதுக்கு ஒரு போராட்டம், நிதி ஒதுக்குவதற்கு ஒரு போராட்டம், அந்த நிதியை மறுபடியும் அந்த திட்டத்தை செயல்படுவதற்கு ஒரு போராட்டம். இவ்வளோ மெத்தனை எதுக்கு? ஒரு தடுப்பணைக்கு. ஏன் அந்த தடுப்பணை வரணும்னா கோடை காலத்தில் கடல் நீர் உள்ள வருது. உள்ளனா இங்க கொள்ளிடத்துல 20-22 கிலோமீட்டர் உள்ள வருது. வந்ததுன்னா என்ன ஆகும்? அன்னைக்கு போன 2 வருஷத்துக்கு முன்னாடி அலக்குடிக்கு போனேன், 2023 போனேன். அங்க இருக்கின்ற அந்த விவசாயிகள் என்ன தெரியுமா என்கிட்ட முதல்ல கேட்டாங்க? ஐயா, எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி வேணும் ஐயா. யாரு? கொள்ளிடம் ஆற்றின் கரையில இருக்கின்ற விவசாயிகள். விவசாயத்துக்கெல்லாம் கேட்கல தண்ணி. ஐயா, எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி வேணும்யா. இதை விட ஒரு பாவம் யாராவது செய்ய முடியுமா? எவ்வளோ கொடுமை, எவ்வளோ கொடூரம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆறு காவிரி, அதனுடைய கிளை மிகப்பெரிய கிளை கொள்ளிடம். அந்த ஆத்தன் கரையில் இருக்கிற மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஏன்னா கடல் நீர் உள்ள வந்துடுச்சு, தண்ணி குடிக்கலையா, குடிக்க முடியல. விவசாயத்தை 10,000 ஏக்கர் முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? 50, 60, 70 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பண்ணிருக்கணும்னா, கொள்ளிடம் முகத்துவாரம் இருக்குல்ல, அங்க ஒரு சின்ன தடுப்பணை கட்டியிருக்கணும். இது சாதாரண செயல். இது சின்ன தடுப்பணைனா ஒரு 4 அடி 5 அடி 6 அடி அவ்வளவுதான். என்ன, கடல் நீர் கோடை காலத்தில் உள்ள வராது. இந்த பக்கம் தண்ணி வரக்கூடாது, ரிவர்ஸ்ல வரக்கூடாது. மழை காலத்தில் இங்கிருந்து தான் போகணும், தண்ணி போகணும். இது சாதாரண வேலை. இதை கூட செய்ய முடியலன்னு அப்புறம் ஆதனூர் குமாரமங்கலம் இந்த தடுப்பணை திட்டம் வந்து அதிமுக ஆட்சியில் 80% வேலையை முடிச்சுட்டானுங்க. இவங்க வந்தாங்கன்னா ஒரு வருஷத்துல பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்கு இன்னும் 100 கோடி கூடுதலா வரணும். அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தணும். அப்புறம் 100 கோடி ஒதுக்குனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது முடிக்கல. இன்னைக்கு வரைக்கும் முடிக்கல. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடக்குதுயா. ஒரு தடுப்பணைய 15 வருஷமா கட்டிட்டு இருப்பீங்க. சாதாரண ஒரு தடுப்பணை, ஒரு வருஷத்துல கட்டுற தடுப்பணை 15 ஆண்டு காலமாக கட்டிட்டு இருக்கிறாங்க, இன்னும் முடிக்கலனா இவங்களாம் ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர்களா? நிச்சயமா கிடையாது. உங்களை பத்தி எந்த அக்கறையும் எந்த கவலையும் கிடையாது. ஒரு மோசமான திமுக ஆட்சி. இந்த ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். டிபிசி சென்டர் விவசாயி பேசினார் பார். டிபிசி சென்டர்ல என்ன, அந்த நெல் கொள்முதல் நிலையம், அங்க போனா ஒரு மூட்டை நெல் எவ்வளோ காசு கேட்குறான்? லஞ்சம் கேட்குறான். 45, 55, 60, 70 ஆளுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி. அதாவது ஒரு குவிண்டால்னா 100 மூட்டை, 100 கிலோ. ஒரு குவிண்டால்னா 2.5 மூட்டை, 40 கிலோ ஒரு மூட்டை, 2.5 மூட்டை, 100 கிலோ ஒரு குவிண்டால். அப்படி ஒரு குவிண்டால் உடைய நெல்லுக்கு அவன் கொடுக்கிற இப்போ கொடுக்கிற ரேட்டு என்னன்னா 2500. இந்த 2500 பாட்டாளி மக்கள் கட்சி எப்ப தெரியுமா கேட்டுச்சு? 20 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்டுச்சு. அப்போ ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்வதற்கு விவசாயிகளுக்கு எவ்வளவு ஆச்சுன்னா 1500 ரூபாய் ஆச்சு. அதனாலதான் ஒரு குவிண்டாலுக்கு 2500 வேணும்னு கேட்டோம். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட கோரிக்கை எவ்வளவுனா, ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3500 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனா இப்போ என்ன கேட்கிறாங்க? இப்போ என்ன கொடுக்குறாங்க? 2500. இதுக்கு போய் கொண்டாட்டம். என்னன்னு வேளாண் துறை அமைச்சர் வந்து முதலமைச்சருக்கு நன்றி சொல்றாராம். என்ன, எதுக்கியா நன்றி? 2500 ரூபாய் கொடுத்ததுக்கு நன்றியா? இன்னைக்கு விவசாயி ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறதுக்கு 2450 ரூபாய் ஆகுது. நீ கொடுக்கறது எவ்வளவு? 2500 ரூபாய். 50 ரூபாய் வச்சுட்டு என்னையா பண்ண முடியும் விவசாயி? அதுல என்ன கொடுமைனா, அதுல
இந்த நெல்லை 3 மாதம் 4 மாதம் கஷ்டப்பட்டு அதை போட்டு அறுவடை பண்ணி இந்த மழையில் போய் இப்போ சொன்னாங்க பாரு, முக்காடு போட்டு மூடி அங்கேயே படுத்துட்டு இருக்கிறான் விவசாயி. எடுத்துன்னு போயிட்டான். எடுத்துக்க முடியாது, அங்கே எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் நாள் இரு. ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தை கெப்பாசிட்டி என்ன ஆகுது 700 மூட்டைனா எதுக்கியா நீங்களாம் ஆட்சி பண்ணுறீங்க? இப்போ அதில் ஒரு மூட்டைக்கு 60 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளோ லஞ்சம் கேட்குறானுங்க, எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க? ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய், 2.5 மூட்டைக்கு 150 ரூபாய். அது இல்லாமல் 40 கிலோ நீ எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவன் கணக்கு 38 கிலோ தான் கணக்கு போடுறான். 2 கிலோ அவன் எடுத்துக்கிறான். ஆக மொத்தம் அதில் 5 கிலோ அதில் அடிச்சிடுறான். 2.5 மூட்டையில் 5 கிலோ அடிச்சிடுறான். அந்த 5 கிலோ 125 ரூபாய், இதில் 150 ரூபாய். ஆக மொத்தம் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 275 ரூபாய் லஞ்சம் வாங்குறான் இந்த படுபாவிங்க கம்நாட்டிங்க. இது நான் யாரை பற்றியும் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், அதான் சொல்கிறேன். டீசெண்டாக நான் பேசுவேன் நான். ஆனால் இவங்களை பற்றி எனக்கு டீசெண்டாக பேச முடியல. என்னால் கம்நாட்டி நாய்ங்களா, அறிவில்லையடா உங்களுக்குலாம்? விவசாயிக்கிட்ட போய் லஞ்சம் கேட்குறியடா நீங்களா? நல்லா இருப்பீங்களா நீங்களா? உங்கள் குடும்பம் நல்லா இருக்குமாடா? விவசாயிகள் என்னுடைய கடவுள், எனக்கு சோறு போடுற கடவுள், என்னை போன்ற கோடிக்கணக்கான மக்களுக்கு சோறு போடுற கடவுள். அப்படிப்பட்ட விவசாயிகளை போய் லஞ்சம் கேட்டு அந்த லஞ்சம் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் பங்கிட்டுக்கிறீங்களே, நல்லா இருப்பீங்களா நீங்களா? இதெல்லாம் அதெல்லாம் நான் சொல்கிறேன், இவ்வளோ மோசடி. என்கிட்ட ஆட்சியை விடுங்கடா, 6 மாதம் போதும். இதெல்லாம் 6 நாளில் என்னால் ஒழிக்க முடியும். இதெல்லாம் 6 நாளில் என்னால் ஒழிக்க முடியும். கரும்புக்கு ஒரு டன்னு கரும்புக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய கோரிக்கை. செங்கரும்பு இப்போ வருது, பொங்கல் வருது, இப்போ தான் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த மழை வருது, வெள்ளம் வருது, காற்றடிச்சதுன்னா முடிஞ்சு போச்சு, அதுவும் முடிஞ்சு போச்சு. அதுக்கு கொடுக்க மாட்டானு. ஆனால் இந்த செங்கரும்பு எங்கேருந்து வாங்குவானுங்க? ஆந்திராவிலேருந்து. ஏன்னா அவன் அதிகமாக லஞ்சம் கொடுக்குறான். நம்ம விவசாயிகள் பாவம். இதுதான் ஏன் திமுக இதுதான். இதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா உங்ககிட்ட? ஏன்னா மற்ற கட்சிக்கு எதுவும் தெரியாது, இதை பற்றி பேச மாட்டான். ஆனால் நம்ம உணர்வுபூர்வமாக இருக்கிறோம். இது நெல் கொள்முதல் நிலையம் அது ஒரு பக்கம், நெல் சேமிப்பு நிலைய மையம் இருக்கிறது, ஸ்டோரேஜ். அதில் பார்த்தா எல்லாம் வெளிப்படையாக வெளியில் இருக்கு. அதை முளைச்சி கிழிச்சி நாசமாகி எல்லாம் நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி ஸ்டாலின் அவர்களுக்கு கவலை இருக்கா, அக்கறை இருக்கா? எந்த அக்கறையோ எந்த கவலையும் கிடையாது. தேர்தல் வருது, இன்னும் 6 மாதத்தில் பண மூட்டை எடுத்துகிட்டு வருவான். 1000, 2000, 3000, 4000 கொடுப்பான். நம்ம பெண்கள் என்ன பண்ணுவாங்க? நம்ம 3000 ரூபாய், ஐயோ சரிப்பா, குடும்பத்தில் 4 பேர், அவன் 3000 ரூபாய் கொடுத்தான் ஒரு ஓட்டுக்கு, 2 ஓட்டு அவனுக்கு போடு, 2 ஓட்டு இவனுக்கு போடு. என்ன நடக்குது? அதனால நான் சொல்றேன், முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது பெண்கள் தாய்மார்களுக்கு ஒரு செய்தி. 2 வகையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஒன்று, உங்கள் பிள்ளை பேர பிள்ளைகள் இன்னைக்கு மது, அதுக்கு மேலே போதையில் இறங்கிட்டான். 1. 2வது, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு 4 வயது குழந்தையிலிருந்து 80 வயது பாட்டியும் விட்டு வைக்கல. உண்மைதான். இன்னைக்கு 80 வயது பாட்டியை போய் கெடுத்துட்டான் போதையில். என்ன பண்ணுறான்னு தெரியல. அந்த கஞ்சா, அந்த போதை பவுடர், காக்கேன், ஹெரோயினா பவுடரு, அதெல்லாம் போட்டுக்கிட்டு மூக்கில் உறிஞ்சானா, இல்லை ஊசி போட்டானா, மாத்திரை போட்டானா அவனுக்கு மிருகமாயிடுறான். கும்மிடிப்பூண்டி, ஆரப்பாக்கம், கும்மிடிப்பூண்டி பதில் ஆரப்பாக்கன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் போன மாதம் ஒரு 8 வயது குழந்தை, பெண் குழந்தை, ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு, பாட்டி வீட்டுக்கு போயிட்டுருக்கு. அந்த குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கெடுத்துட்டான். அதன் பிறகு அந்த அப்பா அம்மா போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறாங்க. புகார் எடுத்துக்க மாட்டான் போலீஸ் ஸ்டேஷனில். அதன் பிறகு நம்ம கட்சிக்காரங்கெல்லாம் போயிட்டு முற்றுகையிட்ட உடனே அப்புறம் தான் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டு அமைதியாக இருக்கிறாங்க 1 வாரம் 10 நாள். அதன் பிறகு நம்முடைய பொருளாளர் திலகபாமா அந்த அம்மாகிட்ட சொல்லி, நீங்கள் போங்க, போய் அங்கே பாருங்கள், நம்ம மாவட்ட செயலாளர் எல்லாம் சேர்ந்து அங்கே போய் உட்காந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் முற்றுகையிட்ட பிறகு தான் அப்புறம் தான் 5 டீம், போலீஸ் டீம் 6 டீம் 8 டீம்னு அமைச்சு தேடுறாங்க அவனை. அவன் 3 வாரத்துக்கு பிறகு, சம்பவம் நடந்து 3 வாரத்துக்கு பிறகு ஆந்திராவில் அவனை பிடிக்கிறாங்க. சூலூர்பேட்டை, ஆந்திரானா அந்த பார்டர், தமிழ்நாடு பார்டர், கும்மிடிப்பூண்டிக்கு கொஞ்சம் 25 கிலோமீட்டரில் சூலூர்பேட்டை. அங்கே என்ன பண்ணுறான், வேலை செய்கிறான். அவன் யாருன்னா அசாம்காரன்.
ஆந்திராவில் வந்து வேலை செஞ்சுருக்கிறான். அவன் பிடிச்சி விசாரணை பண்ணா அவன் சொல்கிறான், நான் திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஆந்திராவில் சூலூர்பேட்டையில் வேலை செய்வேன். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடுக்கு நான் போயிடுவேன். தமிழ்நாடுக்கு ஏன் போகிறேன்னா, தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் சாராயம், மது, கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், போதை பொருள் எங்கே பார்த்தாலும் சரளமாக கிடைக்குது. அங்கே போய் அங்கே என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். எவ்வளோ மானங்கட்ட ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடுன்னு அவ்வளோ இலக்காரமாயா அவங்களுக்கெல்லாம்? தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ இலக்காரமா? இதுதான் இந்த பெண்ணு கேட்டுச்சு. என்னுடைய தங்கை கேட்டிருக்காங்க, என்னென்ன எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா அவன் மிருகமாக மாறிடுறான். மிருகமாக மாறின உடனே கஞ்சா போட்டு மதுவை குடிச்சு, இது கஞ்சா மட்டும் இல்லை, நான் சொல்றது போதை பொருட்கள் இன்னும் மோசமான, கஞ்சாவை விட மோசமான போதை பொருட்கள் கிடைக்குது தமிழ்நாடு. அது போட்டு என்ன பண்ண, கையை பிடிக்கிறான், கிண்டல் பண்றான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான். வாரம் வாரம் எத்தனையோ சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது, வெளியில சொல்றது இல்லை. சில பேர் 90-95% இந்த சம்பவங்கள்லாம் வெளியில வரல. ஏன்னா சொல்லி அந்த குடும்பம் பிரச்சனை, குடும்பம் பேரு, பெண்ணு எதிர்காலம் இதெல்லாம் இருக்கு. இது காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம். ஏன்னா காவல்துறை அவருக்கு கீழே தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஆக இது இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போலாம். எவ்வளோ கல்வித்துறை நாசப்படுத்திட்டாங்க. ஆசிரியர்கள் கிடையாது, மாணவர்கள் கிடையாது, பள்ளிக்கூடம் மூடிட்டு இருக்கிறாங்க. உயர்கல்வித்துறை அதோட மோசமா இருக்கு. சுகாதாரத்துறை இப்பதான் நான் அங்க போய் பேசிட்டு வந்தேன். நான் சிதம்பரத்தில் அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியில் அங்கே இன்னும் நான் சொன்னேன், 2 வாரத்தில் அங்கே சரிப்படல, 2 வாரத்தில் அந்த மருத்துவக் கல்லூரியை பூட்டு போடுற போராட்டம் நான் கலந்துக்கிறேன். நான் பூட்டிட்டு போயிடலாம். நான் எதுவுமே இல்லை அங்கே. வேளாண் துறையை பற்றி பேச வேண்டாம், சுற்றுச்சூழல் அதை பற்றி பேசக்கூட வேண்டாம். வேலை வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ பட்ச இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. சமூக நீதி என்னன்னு தெரியாது ஸ்டாலின் அவர்களுக்கு, திமுகவுக்கு என்னன்னு கூட தெரியாது. ஆனால் பேச்சு மட்டும், நாங்கள் பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய பையன், வார்த்தைக்கு வார்த்தை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தந்தை பெரியார் அவர்கள் பேரோ, பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரோ, கலைஞர் அவர்கள் பேரோ பயன்படுத்துவதற்கு தகுதியற்றவர். ஏன்னா இவங்களாம் சமூக நீதிக்கு உறுதியாக இருந்தார்கள். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதினா என்னன்னு கூட தெரியல அவருக்கு. ஒரு சாதாரண ஒன்று, தமிழ்நாட்டில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும்? இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது ஜாதி பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு சாதின்னு பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேரை மாத்துங்க. நான் பல உதாரணம் நான் சொல்றேன். ஒரு உதாரணம், ஏன் இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தணும்னா, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்குது. இந்தியாவிலே அதிக இடஒதுக்கீடு கிடைக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நமக்கு 9வது அட்டவணை, அரசியல் சாசனம் 9வது அட்டவணையில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது யாராலனா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரால பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சாசனம், அரசியல் சட்ட திருத்தம். அதை ஒருத்தவன் நம்மளுடைய எதிரி, சமூக நீதி எதிரி ஒருத்தன் கேஸ் போட்டான் சுப்ரீம் கோர்ட்ல. அதுல அந்த வழக்கு வந்தவுடன் நீதிபதி என்ன கேட்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் உண்மையிலேயே 69% மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இருக்காங்களா? ஒரு கேள்வி கேட்டார். அரசால பதில் சொல்ல முடியல. ஏன்னா கணக்கெடுப்பு இல்லை. இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு 1931 வெள்ளக்காரன் எடுத்த கணக்கெடுப்பு. அதன் பிறகு அம்பாசங்கர் வச்சு கணக்கெடுப்புலாம் ஏதோ ஒன்று சும்மா ஒன்று எடுத்து வச்சு சும்மா காமிச்சு பேசிட்டாங்க. ஆனால் அந்த நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாட்டில் ஓராண்டிற்குள் நீங்க கணக்கெடுப்பு நடத்தி 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு நீங்கள் நியாயப்படுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேஸ் எப்போ வேணா வரும். வந்ததுன்னா இந்த விடியா ஆட்சி, மோசமான இந்த ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி, அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? அப்படி வந்ததுன்னா தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும். 50% தான் கிடைக்கும், மீதி 19% கிடைக்காது. அப்போ இந்த நிலை தான் இன்று திமுக ஆட்சி. அதை பத்தி எத்தனையோ முறை ஸ்டாலின் அவரிடம் நாங்க சொன்னோம், அழுத்தம் கொடுத்தோம், சட்டமன்றத்துக்குள்ள பேசணும், லெட்டர் போட்டோம், கடிதம், அறிக்கைகள் எவ்வளோ சொன்னோம். அவர் அதை கண்டுக்க கூட இல்லை. அது என்னன்னு கண்டுக்க மாட்டார். ஏன்?
ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. அவருக்கு இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்தானா பரவாயில்லைன்னு நினைக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள். இன்னொரு காரணம் ஏன் கணக்கெடுப்பு நடத்தணும். தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம், இப்போ தமிழ்நாட்டில் பூர்வகுடி மக்கள் யாரு? இங்க இருக்கிற இந்த பகுதியில் பூர்வகுடி யாரு? வன்னியர்கள், பட்டியலின மக்கள், மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இவங்க தான் 3 பேர் தான் பூர்வகுடி. ஆனால் இந்த 3 சமுதாயங்களும் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறது? மதுவுக்கு அடிமையாக, படிப்பறிவு இல்லாத, வேலை வாய்ப்பு இல்லாம முன்னேற முடியாத இருக்கின்ற சூழல் இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் பட்டியலின சமுதாயத்தில் 3 பெரிய பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். 3 பெரிய பிரிவு. அதில் உட்பிரிவுகள் இருக்கிறது. 78 உட்பிரிவுகள் அதில் இருக்கிறது. இந்த 78 உட்பிரிவுகளில் வெறும் 8 இல்ல 10 உட்பிரிவு தான் அந்த 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அவர்கள் தட்டி செல்கிறார்கள் அதிக அளவில். மீதி இருக்கின்ற 70 உட்பிரிவுகளுக்கு எத்தனை இடம் கிடைக்கல. இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு ரூம்ல 100 மாம்பழத்தை நீங்க வச்சு 100 பேரை உள்ள அமைச்சு விட்டு நீங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? ஆளாளு ஒரு மாம்பழம் எடுத்துப்பாங்களா? வாட்ட சாட்டமா யார் இருக்கா இங்க? ராஜசேகரா. யார் வாட்ட சாட்டமா இருக்கானோ அவன் ஒரு 5-10 எடுத்துன்னு போவான். அடுத்தது அண்ணன் அடிச்சு பிடிச்சி போட்டு அவன் ஒரு 2-3 எடுத்துட்டு போவான். இன்னொரு 3 பேர் அங்கே அவன் 4-5 எடுத்துட்டு போவான். பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க பாவம், ஒண்ணுமே அவங்களுக்கு கிடைக்காது. அவங்களுக்கு இப்படி இருப்பான் பாரு, அவனால எதுவுமே எடுத்து போக முடியாது. பாவமா பார்த்துட்டு இருப்பான். இதுதான் இடஒதுக்கீடுல இருக்கு. இப்ப இன்னைக்கு இடஒதுக்கீடுல ஏன் இருக்குது? வேலை வாய்ப்புலும் படிப்புல ஏன் இருக்குன்னா, வசதியானவங்க, டவுன்ல படிக்கிறவங்க, அவங்க அப்பா அம்மா வசதியானவங்க என்ன பண்றாங்க? பயிற்சி கோச்சிங் சென்டர்ல 2 லட்சம் 3 லட்சம் பணத்தை போட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. இல்ல வேலை வாய்ப்பு வேணும்னா அதுக்கு கோச்சிங் சென்டருக்கு கோட்டா, ராஜஸ்தான், டெல்லியிலையும் இந்த டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1 சிவில் சர்வீஸ் எல்லாத்துக்கும் அதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி அவங்க பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. கிராமத்தில் விவசாய பிள்ளை என்ன பண்ணுவான்? பயிற்சி பண்ண முடியுமா? காசு இருக்குதா? வசதி இருக்குதா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான். அவனால போட்டி போட முடியுமா? முடியாது. இதே தான் இடஒதுக்கீடுல நடக்குது. இதே தான் எம்பிசி இருக்கு. எம்பிசியில் 115 சமுதாயம் இருக்கு. 115 சமுதாயத்தில் யாருக்கு கிடைச்சது யாருக்கு கிடைக்கல தெரிஞ்சது கணக்கெடுப்பு இருக்கா? இல்ல. அதனால தான் நான் சொல்றோம், கணக்கெடுப்பு நடத்துங்கள். பிசிலையும் ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்க. இப்போ இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு 3% இருக்கு. இந்த 3.5 விழுக்காட்டில் அதுல உட்பிரிவில் 7 பிரிவுகள் இருக்கு இஸ்லாமியர்களுக்கு. அந்த 7 பிரிவுல யாருக்கு கிடைச்சது யாருக்கு கிடைக்கல தெரியல. ஆக இந்த கணக்கெடுப்புனா என்ன? தமிழ்நாட்டில் ஒரு 2 கோடி வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு. இந்த 2 கோடி குடும்பத்திலையும் கணக்கெடுப்பு நடத்தணும். எவ்வளவு தெரியுமா ஆகும் செலவு? வெறும் 500 கோடி ஆகும். நான் சொல்றது ஏன் வெறும் 500 கோடினா, தமிழ்நாடு பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு. 4.5 லட்சம் கோடியில 500 கோடி செலவு பண்ணது பெரிய விஷயமே கிடையாது. எவ்வளவு நாள் செலவாகும்னா 2 மாசம் ஆகும். எத்தனை பேர் வேலை செய்யணும்? 2.5 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள். 2.5 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாசத்துல 500 கோடி செலவுல 2 கோடி மக்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தலாம். 2 கோடி குடும்பத்துல இவங்க என்ன கணக்கெடுப்பு நடத்துவாங்க? எல்லா சமுதாயத்துக்கும். வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது, பட்டியலின மக்களுக்கு மட்டும் கிடையாது, பிராமணர்களுக்கு, ரெட்டியார், முதலியார், நாயுடு, எல்லா முன்னேறிய சமுதாயங்களுக்கும் கணக்கெடுப்பு. பின்தங்க எல்லாத்துக்கும், எல்லா 2 கோடி வீடுகளுக்கும் கணக்கு. ஒரு வீட்டுக்கு போய் என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? எத்தனை பேர் இந்த வீட்டில் இருக்கிறீங்க? என்ன சமுதாயம் நீங்க? அதுல என்ன உட்பிரிவு நீங்க? எந்த மதத்தை சார்ந்தவர்கள்? இதில் எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறாங்க? அது எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க? வீட்டில் எத்தனை பாத்ரூம் இருக்கு? பாத்ரூம் இருக்கா? அந்த பாத்ரூம் தண்ணி இருக்குதா? வீட்டில் மின்சாரம் இருக்குதா? குடிசை வீடா, கல் வீடா, ஓடு வீடா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு? அந்த வீட்டில் முதல் பட்டதாரிகள் யாரு? எத்தனை பேர் கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க? எத்தனை தனியார் வேலை செய்யறாங்க? எவ்வளவு வருமானம் இருக்கு உங்களுக்கு? வீட்டில் பைக் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, கார் இருக்குதா? இது போன்ற ஒரு 70 கேள்விகள் கேட்டு, தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பத்துக்கு 70 கேள்விகள் கேட்டு, அந்த கேள்விகள் வைத்து அந்த டேட்டா கிடைக்கும். இந்த டேட்டா வச்சு சரி இந்த சமுதாயம் முடி திருத்துகின்ற சமுதாயம் இவ்வளவு பேர் தான் இருக்கிறான், அதுல இவ்வளவு பேர் தான் படிச்சிருக்கிறாங்க, இவ்வளவு பேருக்கு வேலை இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்? அந்த முடி திருத்துகின்ற சமுதாயத்துக்கு தனியா உள்ஒதுக்கீடு கொடுங்க. மீனவர் சமுதாயத்துக்கு தனி ஒதுக்கீடு, தனி உள்ஒதுக்கீடு கொடுங்க. வன்னிய சமுதாய உள்ஒதுக்கீடு இன்னும் அதிகப்படுத்துங்க.
இதுதான் கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது கணக்கெடுப்பினால். நலத்திட்டங்கள் இவ்வளவு முடித்திருத்த சமுதாயத்துக்கு அவன் படிக்கலையா, அவனுக்கு கடனை கொடுத்து படிக்க வைங்க. வேலை இல்லையா, கடனை கொடுத்து சுய தொழில கொடுக்கணும். இதுக்கு தான் கணக்கெடுப்பு வேண்டும். இதுதான் உண்மையான சமூக நீதி. ஆனா இதை கூட நான் செய்ய மாட்டேன் சொல்ற ஒரு கோழை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். கோழைன்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏன் தெரியுமா சொல்றேன்? அவர் சொல்றாரு, பதில் சொல்றார் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள, கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, சட்டம் இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்றார். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளோ பெரிய ஒரு பொய். இதே சட்டத்தை வைத்து கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 22ஆம் தேதி 2வது முறை கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. தெலுங்கானா மாநிலத்தில் கணக்கெடுப்பு முடிச்சுட்டாங்க போன வருஷம். பீகார்ல 2 ஆண்டுகளுக்கு முன்பு கணக்கெடுப்பு முடிச்சுட்டாங்க. ஒரிசாவில் முடிச்சுட்டாங்க. ஆந்திராவிலையும் ஜார்க்கண்ட்லையும் நடத்திட்டு இருக்கிறாங்க இதே சட்டத்தை வைத்து. கோழைகள். அந்த வகையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கோழையை நான் பார்க்கிறேன். அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை நான் செய்து முடிப்பவன். யார் அது? வீரர்கள். வீரர்கள் எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை மூடி மறைக்கின்ற திமுக ஆட்சிக்கு வரணுமா? மறுபடியும் வரணுமா? நிச்சயமா வரக்கூடாதியா, நிச்சயமா வரக்கூடாதியா. இவங்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு கூட தெரியாது. இது எவ்வளவு பெரிய பிரச்சனையை நான் உங்ககிட்ட சுலபமா சொல்லியிருக்கிறேன். நான் எல்லா மக்களுக்கும் கூட இந்த பிரச்சனையில தீர்வு வரும். முன்னேறிய சமுதாயம், பின்தங்கிய சமுதாயம், சிறுபான்மையர் மக்கள், பழங்குடி மக்கள், எல்லா மக்களுக்கும் இந்த பிரச்சனை, இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தீர்வு வரும். தமிழ்நாடு இன்னும் வேகமா முன்னேறும். இதுதான் உண்மையான முன்னேற்றம். நீ கட்டுற ஹைவேஸும் பெரிய ஏர்போர்ட்டும் மாலும், அந்த மால் இந்த மால், ஸ்மார்ட் சிட்டி, அந்த சிட்டி எல்லாம் யாருக்கு? இங்க இருக்கிற பாட்டாளிகள் முன்னேறினாதான் தமிழ்நாடு முன்னேறும். இங்க இருக்கின்ற உழைப்பவர்கள், பாட்டாளிகள் எல்லாம் முன்னேறினாதான் முன்னேற்றம். அதான் உண்மையான முன்னேற்றம். இதை விட்டுட்டு இதுதான் இன்னொரு நான் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறேன். வருகின்ற டிசம்பர் 17ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டத்தை நான் அறிவித்திருக்கின்றேன். இது எதுக்குன்னா, வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். முதல் கட்டமாக ஏன் நான் செய்ய வேண்டும் என்று ஒரு போராட்டம்னா, இவ்வளோ காலமா நம்ம போராடிட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் எம்பிசின்னு ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் கடந்த ஆட்சி காலத்தில் 10.5 விழுக்காடு அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுத்தாங்க. அதை திமுக வேண்டுமென்று சரியான முறையில் நீதிமன்றத்தில் வாதாடாத அதை ரத்து பண்ணிவிட்டார்கள். அதனால இப்போ அதற்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு நாம் பத்திரம்லாம் கேட்க வேண்டாம். 15. ஏன் 15 கேள்றேன்னா, வன்னியர் சமுதாயம் தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு. இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தெரிஞ்சிடும். அதில் இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா, 1268 நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் மிக முக்கிய ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். என்ன தீர்ப்புனா, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு அல்லது தனி ஒதுக்கீடு கொடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. நீங்கள் தாராளமாக கொடுத்துக் கொள்ளலாம். ஆனால் தரவுகளை தரவுகள்னா டேட்டாவை எடுத்து நீங்க நியாயப்படுத்தி கொடுங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கணும்லாம் சொல்ல உச்சநீதிமன்றம் அது தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு ஆயுதம். இதை பயன்படுத்தி 30 நாள்ல வன்னியர்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிருந்தாருன்னா. ஆனா இன்னைக்கு 1268 நாள் இன்னைக்கு ஆகியும் இன்னைக்கு வேண்டுமென்றே ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, இந்த சமுதாயத்துடைய ஓட்டு மட்டும் வேணும், சமுதாயம் கோஷம் போடணும், கொடியை பிடிக்கணும், ஓட்டு போடணும். ஆனால் இந்த சமுதாயம் முன்னேறக்கூடாது, படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, அடிமையாக இருக்கணும், மதுவுக்கு அடிமையாக இருக்கணும், இப்போ கஞ்சா போதைக்கு அடிமையாக வரணும். ஒரே நோக்கம் தான் ஸ்டாலின். ஏன்னா கொடுத்துட்டு போயிருக்கலாம், சாதாரணமாக கொடுத்துட்டு போயிருக்கலாம். என்ன யாருக்கு சொல்ல, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு என்னையா இருக்குது? கொடுத்துட்டு போக வேண்டானையா. ஆனால் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், வன்னியர் சமுதாயமும் சரி, பட்டியலின சமுதாயமும் சரி, மீனவர் சமுதாயமும் சரி, ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு நீங்க போடக்கூடாது. ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. ஏன் பட்டியலின சமுதாயத்தை நான் சொல்றேன்னா, பட்டியலின சமுதாயத்துக்கு 2 விழுக்காடு கூடுதல் இடஒதுக்கீடு வேணும். இது நம்முடைய கோரிக்கை. இது அவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப
இன்னும் எவ்வளோ திட்டங்கள் செயல்படுத்தணும். இதுதான் உண்மையான சமூக நீதி. இதுதான் வேணும். இதை விட்டுட்டு உன்னுடைய பெட்ரோகெமிக்கல் மண்டலமும் உன்னுடைய மணல் குவாரியும் யாருக்கா வேணும்? இந்த காவிரி பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அந்த அறிவிப்பு வந்ததுக்கு காரணம் யாரு? இந்த அன்புமணி ராமதாஸ். நான் பெருமையா நான் சொல்லிப்பேன். நான் எவ்வளோ சாதனைகள் நான் செஞ்சிருக்கிறேன். இந்தியாவுக்கு NRHM தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் கொண்டு வந்த 108 ஆம்புலன்ஸ், போலியோ ஒழிச்சது, பொது இடத்துல புகைப்பிடிக்கக்கூடாது, புகையிலை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரம், குட்கா தடை பண்ண எல்லாத்தையும் நல்லா இருக்குது. ஆனால் அதை விட எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா, இந்த காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், புரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். அதுல கையெழுத்து போட்டது எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர். ஆனால் முதலாக இது என்னவென்று சொல்லி இந்த முதல் கோரிக்கை வைத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். 2015 வச்சேன். ஊரா போனேன், கிராமமா போனேன், அறிவித்து கிராமமா போனேன், துண்டு பிரசுரத்தை கொடுத்தேன், விழிப்புணர்வு போராட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடு, அழுத்தம் கொடுத்தேன், நாடாளுமன்றத்தில் பேசினேன், சட்டமன்றத்தில் பேச வச்சேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், அவரோட 10 முறை சந்திச்சேன். ஒரு முறை சொன்னேன், இங்க பாருங்க, வரலாற்றில் உங்க பேர் காலங்காலமா நிலைத்து இருக்கும், இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வாங்க. அத்தனை எவ்வளோ என்னென்ன பேசணுமோ பேசினேன். ஏன்னா அப்பதான் இந்த ONGC, இந்த மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன், இந்த வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் கொண்டு வர மாட்டானுங்க. பெட்ரோ கெமிக்கல் மண்டலம்லாம் கொண்டு வர முடியாது. சட்டம் வந்துதான். ஏன்னா இந்த மண்ணை பாதுகாக்கணும். அந்த நோக்கத்தில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வர செய்தது. சட்டம் கொண்டு வந்தது அதிமுக, கொண்டு வர செய்தது இந்த அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இது ஏதோ விளம்பரத்துக்கு நாங்கள் ஏதோ வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கல. நாங்கள் எங்களுக்கு உண்மையிலே மாற்றம் வர வேண்டும். அடுத்த தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும். நீங்க தான் நாட்டினுடைய பொக்கிஷம். வருகின்ற தலைமுறை நீங்க தான் நாட்டினுடைய எதிர்காலம். நீங்க தான் பொக்கிஷம். உங்களை பாதுகாக்கணும். நீங்க இந்த வருகின்ற தலைமுறைகள் படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். சுயமரியாதையுடன் வாழ, யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. நீங்க அதுதான் வேணும். சுயமரியாதையான இயக்கம்னு சொன்னா அது போதாது. அதுக்கு ஏற்ப திட்டங்களை கொண்டு வரணும். அதனால இதையெல்லாம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்காகத்தான் நான் இங்கே வரைய தந்திருக்கின்றேன். இது ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். விடியல் எங்கே? நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வார்த்தைக்கு விடியல் ஆட்சின்னு சொன்னார்ல. நான் கேட்ட கேள்வி, விடியல் எங்கே? இந்த புத்தகம் என்ன தெரியுமாம்மா? இந்த புத்தகத்தில் நான் போன ஒரு 3 வாரத்துக்கு முன்பு இந்த புத்தகத்தை போட்டேன். இதில் என்னன்னா, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இது வாக்குறுதிகளாக நான் பார்க்கல, இது சத்தியம். 505 சத்தியங்கள் உங்களுக்கு கொடுத்தார்கள் திமுக. இது புத்தகத்தில் 505 நான் போட்டிருக்கேன். இது படிங்க, ஆன்லைன்ல இருக்குது. இந்த 505 வாக்குறுதிகளில் திமுக இன்னைக்கு 4.5 ஆண்டுகள், 50 மாதங்களுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னொரு 4-5 மாதம் தான் இருக்கு. எவ்வளவு தெரியுமா நிறைவேற்றிருக்கிறாங்க? வெறும் 66 வாக்குறுதிகள். 505ல வெறும் 66 வாக்குறுதிகள். இதுல எல்லாம் புத்தகத்தில் போட்டு வச்சிருக்கேன். நான் சும்மா பேச மாட்டேன். எது பேசினாலும் புள்ளி விவரங்கள் வச்சு தான் பேசுவேன். 66 வாக்குறுதிகள் முழுமையா நிறைவேற்றிருக்கிறாங்கன்னா எத்தனை % தெரியுமா? 505ல் 66னா எவ்வளோ? 13 விழுக்காடு. 13% வாக்குறுதிகள் மட்டும்தான் திமுக நிறைவேற்றி இருக்கிறது. இன்னொரு 66 அறகுறையா நிறைவேற்றி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இது எல்லாமே இருக்கு. ஒரு தேர்வு எக்ஸாம்ல பாஸ் மார்க் எவ்வளோ? 35. சில இடத்துல 40, 35ன்னு வச்சுக்கங்களேன். திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு? 13 மார்க் எடுத்திருக்கு. எவ்வளவு மார்க்கு? 13 மார்க் தான். இந்த புத்தகத்தில் இருக்குயா, நான் சும்மா சொல்லல. 100 மார்க்ல வெறும் 13 மார்க், 13 விழுக்காடு அவருடைய அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். வெறும் 13 மார்க். 13 மார்க்னா என்ன? ஃபெயில். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? வரக்கூடாது. தகுதி இல்லாதவர்கள், அவர்களுக்கு திறமை இல்லாதவர்கள், நிர்வாகம்னா என்னன்னு தெரியாதவர்கள். அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரு, சொல்றான் பாரு, தெளிவா இருக்குமா? வருவார், காலையில் வருவார், எழுதி கொடுப்பாங்க, அது படிச்சுட்டு போயிடுவார். அவருக்கு என்னன்னு தெரியாது. இல்லை சொல்லணும்னா எவ்வளவுனா சொல்லிட்டு போலாம். அவர் மேல எனக்கு மரியாதை இருக்கு.
மரியாதைனா ஒரு முதலமைச்சர் அந்த பொறுப்பில் இருக்கிற மரியாதை இருக்கு. ஆனால் திறமையற்றவர், தகுதியற்றவர், ஆள்வதற்கு தகுதி இல்லாதவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது எத்தனையோ உதாரணங்கள் வைத்து நான் என்னால் சொல்ல முடியும். இது நான் மட்டும் இல்லை, திமுகனே எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு முதலமைச்சர் எப்படியா இருக்கணும்? நெருப்பு மாதிரி இருக்கணும். தமிழ்நாட்டோட அத்துணை பிரச்சனைகளும் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாவட்டம் இந்த பிரச்சனை, அதுக்கு தீர்வு என்ன, பிரச்சனை என்ன, தீர்வு என்ன, ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான் வச்சுக்கிட்டு அதை இது பேசுங்க அது பேசுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஊடக நண்பர்கள்லாம் ஆக்ஷன் கேமரா கட் 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். அடுத்த நாள் காலையில் வருவார், 2 மணி நேரம் கால் ஷீட் முடிஞ்சு போச்சு. நீங்களும் கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு ஓஹோன்னு சொல்லிட்டு போயிட்டு. அதனால் இதை இந்த மாற்றத்தை கொண்டு வாங்க. இந்த திமுக போன்ற ஒரு துரோகி, சமூக நீதியினுடைய துரோகி, விவசாயிகளுடைய துரோகி, பெண்களுடைய துரோகி, வளர்ச்சிக்கான ஒரு துரோகி திமுகவை, ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். பரவாயில்ல, மழை நின்று போச்சு, தலையை தோட்டிக்குங்கடா, ஜோரங்கிற வந்துட போகுது. அதனால் இதெல்லாம் ஏன்னா இந்த மழையிலையும் எதுவும் பொருட்பட அவ்வளோ ஆர்வத்தோடு அவ்வளோ பாசத்தால் என்னை அன்போடு வரவேற்ற என் தம்பிகளும் தங்கைகளும் சகோதரிகள்லாம் மழைகளில் நின்றுட்டு நோக்கமே உங்களுடைய முன்னேற்றம் தான் என்னுடைய லட்சியம். என்னுடைய வாழ்க்கை பயணமே உங்களுடைய முன்னேற்றம் தான். வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். வருகின்ற தலைமுறைகள் நமக்கு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். உரிமை மீட்க தலைமுறை காக்க, உரிமை மீட்க தலைமுறைகள் காக்க. நாம் திமுக கொடுங்கோல் ஊழல் ஆட்சி, பெண்களுக்கு எதிரான, விவசாயிகளுக்கு எதிரான திமுக கொடுங்கோல் ஆட்சியை அகற்றுவோம், அகற்றுவோம், அகற்றுவோம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம்.